Have a stupendous day, dear children. Today, from your Standard 5th English, we'll continue with the remaining part of Unit 1, Exploring Space, Supplementary, Lost in Space, Part 2. Part 2, உங்களோட book pack exercise. Last class, we learned about this story, Lost in Space பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் True or False, name the character or the speaker, answer the following C topic complete பண்ணோம். Now the D topic, try your own. இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. What is this word? Space shuttle. இங்கே நீங்கள் pictures பார்த்துருப்பீங்க. Many space shuttles, different types of space shuttles in the museum. 3 types பார்த்துருப்பீங்க. See, look here. 3 different space shuttle. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் என்ன டிசைன் வேணால் எந்த டைப் ஆஃப் ஸ்பேஸ் ஷட்டில் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். யுவர் ஓன் இமேஜினரி ஸ்பேஸ் ஷட்டில், அங்கே இருக்கிற மாதிரின்னு இல்லை, எனி ஷேப் ஸ்பேஸ் ஷட்டில் கேன் பி ட்ரான். ஓகே. அண்ட் மீனிங் ஃபார் த வேர்ட், மதர் டங், தமிழ் லாங்குவேஜில் ஸ்பேஸ் ஷட்டிலை எப்படி சொல்லுவோம்? விண்கலம். யூஸ் இன் அ சென்டென்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே. Here I have drawn something. நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷட்டில், இமேஜினரி ஸ்பேஸ் ஷட்டில் ட்ரா பண்ணிக்கோங்க. மதர் டங்கில் விண்கலம் இப்படி தான் எழுதணும். மீனிங், இட் இஸ் அ ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸ்பேஸ் ஷட்டில்னா அதுக்கு ஸ்பேஸ்க்கு போகிற ஒரு மிஷின், இல்லைன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் இஸ் டிசைன் டு ட்ராவல் இன் டு ஸ்பேஸ் அண்ட் பேக் டு எர்த். ஃபஸ்ட் ஸ்பேஸ் ஷட்டில் எங்கே போகும்? ட்ராவல் பண்ணும். எங்கே ட்ராவல் பண்ணும்? ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணும். அப்புறம் மறுபடியும் ஏர்த்துக்கு வரும். செவரல் டைம்ஸ், ஒரு டைம் இல்லை, போயிட்டு வரும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கு பேர் தான் ஸ்பேஸ் ஷட்டில். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிற வேர்டு எதை கிராமட்டிக்கலி அது எந்த வேர்டு? இட்ஸ் அ நவுன். யூஸ் இன் அ சென்டென்ஸ். நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸ் ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு நீங்களே ஒரு நியூ சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில் டு ரீச் அ நியூ பிளானட். இதுதான் என்னோட சென்டென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. E topic, speak and win. Join in either of the following group and say some valid points to win. ஸோ A group பி குரூப்பா, நீங்கள் எந்த குரூப்பில் பேச விரும்புகிறீங்களோ நீங்கள் ஸ்பீக் பண்ணணும். ஓகே. இது நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசி காமிக்கலாம். அங்கே பக்கத்தில் உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யார்கிட்ட வேணால், ஈவன் ஃபாதர் ஆர் மதர். ஐ லைக் டு லிவ் இன் குரூப் ஏ. எந்த குரூப்னா, ஐ லைக் டு லிவ் இன் அர்த் பிகாஸ் நான் அர்த்தில் லிவ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வை அப்படின்னு நீங்கள் சம் பாயிண்ட்ஸ் சொல்லணும். பிகாஸ் வி ஹாவ் ஏர் டு ப்ரீத், வி ஹாவ் வாட்டர் டு ட்ரிங்க், there are many living organisms around us அப்படின்னு உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். குரூப் பியில் இருக்கவங்க, ஐ லைக் டு லிவ் இன் மார்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு மார்ஸ் பிளானட் தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க குரூப் பி. ஸோ யூ கேன் ட்ரை யோர் ஓன் சென்டென்ஸ் அண்ட் ரைட் அட்லீஸ்ட் 2 sentences in your book. இங்கே ஹியர் ஆர் சம் பாயிண்ட்ஸ். ஓகே. எர்த்தில் இருக்கிறவங்களுக்கு, Earth has breathable atmosphere, Earth has a suitable climate, Earth has water, Earth receives perfect amount of heat and light from the sun, Earth has a beautiful natural environment. பி குரூப்பில் இருக்கவங்களுக்கு மாஸில் எதுக்கு போய் லிவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? பிகாஸ் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் லைக் அன் அட்வென்ச்சர். Mars has different environment, there are no conflict, war or terrorism. In Mars, sunrise sunset would be blue. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நவ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் டாபிக், இதுக்கு முன்னாடி இருக்கிற லெட் அஸ் ஸ்பீக் இருக்குல்ல, see this one, let us speak. இதை நீங்கள் புக் இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு you should read in your home. See how they speak at this situation and practice you were there in this situation. சும்மா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் இந்த ஸ்மால் கேர்ள், உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு அங்கிள். அவங்கக்கிட்ட எப்படி கான்வர்சேட் பண்ணுறீங்க இங்கிலீஷில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள், ப்ளீஸ் கம் இன். உடனே இவங்க அங்கிள் கேட்குறாங்க, ஹவ் ஆர் யூ மொழி?
ஐ எம் ஃபைன் அங்கிள், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்பீக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்து படிக்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷன் இதையே பண்ணிவிட்டு இது மாதிரி வேறு யார்கிட்டையாச்சும் உங்களுக்கு உங்கள் டேட் கிட்ட கான்வர்சேட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேட் பண்ணுற மாதிரி, வேர் இஸ் யுவர் டேட் அப்படின்னு இவங்க கேட்குற மாதிரியும், இங்கே வை டு யூ வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்னு கேட்குற மாதிரியும், அந்த மாதிரி நீங்கள் சிமிலர் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வேறு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கான்வர்சேட் பண்ணுறதுக்கு. முக்கியமாக உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, லெட் அஸ் ரீட் அலவுட். ரீட் அலவுட்னா என் கூடயே சேர்ந்து சத்தமாக படிக்கணும். ரீட் த பேசேஜ் 3 times. எத்தனை டைம்ஸ்? 3 times. அண்ட் கலர் அ ஸ்பேஸ் ஷூட் ஃபார் ஈச் டைம். ஸோ ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் 1 time படித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் ஷூட்டை நீங்கள் கலர் பண்ணும், எனி கலர். ஸோ ஷால் வி ரீட் த பேசேஜ்? ஸ்பேஸ் ஷூட் இஸ் லைக் அ ஸ்பேஸ் ஷிப் பில்ட் ஃபார் ஒன். ஸ்பேஸ் ஷூட் எது மாதிரி இருக்குது? இந்த ஸ்பேஸ் ஷூட் வந்து எது மாதிரி இருக்குன்னா ஸ்பேஸ் ஷிப்பு மாதிரி இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு? ஒன்லி ஃபார் 1 person. அ ஸ்பேஸ் ஷூட் லெட்ஸ் அஸ் ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ் ஷூட் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம்? அதை வச்சு ஹெல்ப்ஸ் அஸ் டு, ஸ்பேஸ் ஷூட் என்ன பண்ணுது? ஹெல்ப்ஸ் அஸ் டு ஒர்க் அண்ட் லிவ். எங்கே? ஸ்பேஸில் ஒர்க் பண்ணவும் லிவ் பண்ணவும் அலோவ் பண்ணுது. இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ஹீட் அண்ட் கோல்ட். எதுலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது? பயங்கர ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட், எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் கிவ்ஸ் அஸ் ஏர் டு ப்ரீத். ஆக்சிஜன் சிலிண்டர் பின்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ஏர் கிடைக்குது இந்த ஸ்பேஸ் ஷூட்லேருந்து. த சூட் இஸ் மேட் ஆஃப் மெனி பார்ட்ஸ் அண்ட் ஹேஸ் வாட்டர் டு ட்ரிங்க். சூட்ஸில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதில் வாட்டரும் வச்சுருப்பாங்க. வாட்டர் இஸ் ஆல்சோ அவைலபிள். It even has a built-in toilet if you need. டைப்பர் மாதிரி போட்டிருப்பாங்க, built-in toilet, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நவ் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இப்போ படித்ததை வச்சு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணோம். ஐம் நாட் கோயிங் டு கிவ் த ஆன்சர். அண்ட் ஆஸ்ட்ரோனட் வேர்ஸ் அ, ஆஸ்ட்ரோனட் என்ன வேர் பண்ணுவார்? இதுக்கு பேர் என்ன? ஆன்சர் இஸ் ஸ்பேஸ் சூட். நெக்ஸ்ட் ஒன், அ ஸ்பேஸ் ஷூட் இஸ் லைக் அ, ஸ்பேஸ் ஷூட் எது மாதிரி இருக்குது? ஸ்பேஸ் ஷிப். செகண்ட் ஒன், a space suit allows us to work and live in space. So work and live in space. First one space suit, second one spaceship மாதிரி இருக்கு. Third one என்ன பண்ணுது? allows us to work and live in space. Third one. Fourth one, a space suit protect us from the, எதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது? heat and the cold. The heat and the cold அப்படின்னு ரைட் பண்ணும். Circle the things that the space suit provide us. Space suit என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது? ஏர் ப்ரொவைட் பண்ணுதா? எஸ். ஃபுட்டு கொடுக்குதா? நோ. வாட்டர் கொடுக்குதா? எஸ். ஸோ சர்க்கிள் ஒன்லி தீஸ் டூ, ஏர் அண்ட் வாட்டர். After completing this, letter writing will be discussed in next class. I can do. இது வந்து உங்களோட டெஸ்ட் பார்ட். your homework as well. நீங்களே இதை ட்ரை பண்ணி முடிக்கணும். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட பேர் என்ன? யூ ஷுட் ரைட் இன் யோர் மதர் டங். இந்த ஆப்ஜெக்டை தமிழில் எப்படி சொல்லுவோம்? யூஸ் இன் அ சென்டென்ஸ். இந்த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆன்சர் அதை வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் மேக் பண்ணி ரைட் பண்ணணும். பி டாபிக், ரைட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பிக்சர். ஸோ இந்த கீ இருக்குது, இங்கே என்ன பிக்சர், இந்த பிக்சர் ரெண்டையும் வச்சு சேர்த்து காம்பவுண்ட் வேர்டாக ரைட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த பிக்சரும். சி டாபிக், யூஸ் த க்ளூஸ் அண்ட் கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்கே கவு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இவங்க யாருன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதிலேருந்து இதை ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும். இங்கே பிரெயின் இருக்குது, இங்கே என்ன இருக்குது அதை வச்சு எழுதி இங்கே ஃபுல் காம்பவுண்ட் வேர்டை கம்ப்ளீட் பண்ணும்.
D topic, recite the poem Flying Beyond the Universe. Flying Beyond the Universe poem இருக்குல்ல, அதை ஒரு தடவை பார்க்காம படிக்கணும், பார்க்காம சொல்லி காமிக்கணும். எந்தெந்த பிளானட்டுக்கு போனாங்க போயட் அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அந்த போயமை நீங்கள் பார்க்காம ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். I dream of flying beyond the earth amidst the planets and the countless stars. அந்த மாதிரி சொல்லி காமிக்கணும். E, fill in the blanks with collective nouns. ஸோ இங்கே சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. swarm, shoal, flock. ஸோ அதெல்லாம் இதில் எது கரெக்டான சாய்ஸோ அதை ஃபில் பண்ணும். சர்க்கிள் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எஃப், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எதுவோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணும். எதெல்லாம் டச் பண்ண முடியாதோ, எதெல்லாம் ஃபீல் பண்ண மட்டும் முடியுமோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணும். ஸோ திஸ் வில் ஆல்சோ பி யோர் புக் ஒர்க் ஃபார் டுடே. So next class we will see about the letter writing. Okay, thank you. Have a good day.